அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏ ரியா, எங்கடி போனேன்? ஐயோ, உன்னை எங்கிட்ட போய் தேடுவேன்? வாய் மட்டும் நான் வேற ஒண்ணுமே தெரியாது. பைத்தியம் பைத்தியம், ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானே. இப்ப இவ்வளவு நான் எங்கிட்ட போய் தேடுவேன்? ஒரு இடமும் இருந்த மாதிரி இல்ல. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய் கருவாப்பையிலே, நேரம் பார்த்து என்ன பழி வாங்கிட்டல, இல்ல விட்டுட்டு போயிட்டல. இதுக்கப்புறமா இங்கே நின்னுட்டு இருந்தா வேலைக்காவது வெளியே போய் பாப்போம். லூசு பைய விட்டுட்டு போயிட்டான். டேய் கிருஷ்ணா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. சை. என்னப்பா தம்பி, அப்பத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கேன். உன் மொழியே சரியில்லை. அங்க இங்க யாரையும் தேடின மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்ன ஏதாச்சும் பிள்ளைகள் எதுவும் கடத்த வந்திருக்கியா? ஐயோ அண்ணா, என்னன்னா சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன விஷயம்? ஏன்னோ அது நீங்க ஏதாச்சும் இங்க இந்த சைடு ஏதாவது ஒரு பொண்ணு தனியா போறத பாத்தீங்களாண்ணா? சிவப்பு கலர்ல பூ போட்ட மாதிரி ஒரு சுடிதாரு, ப்ளூ கலர்ல சால் போட்டிருப்பாண்ணா. என்ன தம்பி கேள்வி இதெல்லாம்? இங்க எத்தனையோ பிள்ளைகள் வருது போகுது, எல்லாரும் தனியா தான் போவாவே வருவாவே சுத்தி பாப்பாவே. நீ எந்த பிள்ளைய கேட்கா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? முதல்ல அந்த பிள்ளை யாரு? அண்ணே அது என்ன தம்பி, அப்ப நீங்க லவ்வர்ஸா? என்ன லவ் பண்றதுக்கு இடம் கிடைக்காம இங்க வந்து லவ் பண்ணிட்டு அப்புறம் சண்டை போட்டு அந்த பிள்ளை போயிட்டு போலையே. நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கும். மொழியும் அப்படிதான் சொல்லுது. என்ன கொஞ்சம் எப்படியாச்சும் கண்டு மட்டும் பிடிச்சு தாங்கண்ணே. எங்க போனான்னு தெரியல. ஆமா, இந்த லவ் பண்றவங்களுக்கு இதே வேலையா போச்சு. வர வேண்டியது, உட்கார வேண்டியது, அப்புறம் சண்டை போட வேண்டியது, அப்புறம் எங்கேயாச்சும் கிளம்பி போக வேண்டியது, அடுத்த நாள் பார்த்தா வேறவங்க கூட வர வேண்டியது. போ போ, அவ ஒழுங்கா எங்கேயாவது போயிருப்பா, நாளைக்கு வேறவங்க கூட வருவா, பார்த்தா சொல்றேன். யோ, வார்த்தையை அளந்து பேச பாத்துக்க. அவ யாரு நினைச்ச? அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அப்புறம் என்ன சொல்லாம கொள்ளாம போயிருக்கா? என்ன தேவையில்லாம பேசாதீங்க. தண்ணி வேணும் கேட்டா தண்ணி வாங்க போனேன், அதுக்குள்ள நின்னவளை காணோம். அதனாலதான் நான் பார்த்து பயந்து தேடிட்டு இருக்கேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. என்னமோ சொல்றீங்க. இந்த காலத்துல யாரை நம்ப முடியுது? சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய்க்கு வாய்க்கு சொல்லுவீங்க. கடைசியில பார்த்தா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன உண்மைட்டு. போ, இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் தேடுங்க. சரி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, லூசு பையன். இந்த சைடு என்ன ஆளே இருந்த மாதிரி இல்ல. இந்த கருவாப்பையில பழி வாங்கணும்னு நினைச்சு கடைசியில என் தலையில நானே எல்லாம் மண்ணலி போட்டுட்டு இவனை இப்ப எங்க போய் தேடுவேன்? டேய் மச்சான், அங்க பாத்தியாடா? ஒரு பொண்ணு தனியா நிக்கிறா, பார்க்க வேற அழகா இருக்கா. ஆமா மச்சி, செம்மையா இருக்கா. வா, என்ன ஏதுன்னு போய் கேப்போம். மச்சான், இவளை பார்த்தா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க. அதானே, அப்படிதான் எனக்கும் தெரியுது. ஐயோ, இவனுங்க வேற யாருன்னு தெரியலையே. நம்மளே குறுக்குறுல பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன மேடம், தனியா நிக்கிறீங்க, யாருக்காக வெயிட் பண்றீங்க? இது என்னடா கேள்வி? எனக்கு என்னமோ இவ லவ்வருக்காக தான் வெயிட் பண்ணுவான்னு நினைக்கேன். டேய், என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? பாரு, நெத்தியில குங்குமம், கழுத்துல தாலி. லவ்வரா? என்ன உன் புருஷன் விட்டு வேற எவ கூட போயிட்டான் போலயே. என்னடா வேணும் உங்களுக்கு? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாப்பா ரொம்ப கத்துது? என்னம்மா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? நாங்க வேணா உங்க கூட வரட்டுமா? செருப்பு பிஞ்சிரா, நான் மூட்டு வேலைய பார்த்துட்டு போடா. பாப்பா, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. அதான் நாங்க இருக்கோம்ல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். உங்க ஹெல்ப் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மரியாதையை எடுத்து காலி பண்ணுங்கடா. டேய், இதெல்லாம் சரி வராது. நீ அந்த சைடு போடா. டேய், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்ப நகல்றீங்களா இல்லனா நடக்கிறது வேற? பாப்பா, கொஞ்சம் கத்தாம அமைதியா இரு. டேய், கையடா. மேல கைய வச்சா செருப்பு பிஞ்சிரும். பாத்தியாடா, பாப்பாக்கு திமிரு அதிகமா தான் இருக்கு. ஹே டார்லிங், நீ எதுக்கு தனியா நின்னுட்டு இருக்க? உன் புருஷன் அப்பவே எங்கேயாவது போயிருப்பான். வா, நான் பாத்துக்கிறேன் உன்னை. கைய எட்றா, அயோக்கிய ராஸ்கல். இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம் தாண்டி. டேய் கிருஷ்ணா, டேய் கருவாப்பையிலே, எங்கடா போனே? எவன்டா அவன்? ஏ மச்சான், எனக்கு என்னமோ இவளோட புருஷன் தான் வந்துட்டான்னு நினைக்கேன். டேய் வந்துடுறா, தேவலாம ஏதாவது அடிப்படி சண்டையாயிரும். ஆமா மச்சான், இவன் புருஷன் தான் நினைக்கேன். வாட ஓடிடுவோம், போலீஸ் கேஸ் ஆச்சு, அவ்வளவுதான், கஷ்டமாயிரும். டேய், இந்த பக்கம் இனிமேட்டு உங்களை பார்த்தேன், இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் தனித்தனியா எண்ணி எடுத்துருவேன். டேய் மச்சான், வந்துடுறா வந்துடுறா. சரி, எனக்கு கோவத்துல இருக்கான் போல. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ. பைத்தியம் பைத்தியம், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி உனக்கு? தண்ணி தானே வாங்க போனேன், அதுக்குள்ள இருக்கிற இடத்த விட்டு போயிருவியோ? ஏ கருவாப்பையிலே, போய் சொல்லாத. நீ என்ன விட்டுட்டு போலாம் தானே பார்த்தே.
ஆமா, இவள விட்டுட்டு போறாவலாம் விட்டுட்டு. இவ்வளவு நேரம் எவ்வளவு இடத்துல நாம தேடி இருப்பேன் தெரியுமா? சீ, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? உன்னை இங்க விட்டுட்டு போனா உன் அப்பையா தாளுக்கு யாரு பதில் சொல்லுவா? உண்மையதான் சொல்றியா? அப்படி என்ன விட்டுட்டு போலையா? லூசு லூசு, உன்னை விட்டுட்டு போனா அங்க உன் அம்மாவை அப்பாவை என்ன உயிரோட விட்டுருவாங்களா? பைத்தியம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு. எங்கடி போன? அது அது எனக்கு பாத்ரூம் வந்தது, அதனால தான் நான் போயிருந்தேன். அதனால சொல்லாம கொள்ளாம போயிருவியா? தண்ணி தானே வாங்க போனேன். வந்த உடனே பாத்ரூம் வருதுன்னு சொன்னா நானே கொண்டு கூட்டு போயிருப்பேன்ல. அது ஏதாச்சும் ஒண்ணு இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இரு. சரியா? எவனாவது தூக்கிட்டு போயிருந்தா என்னடி பண்ண முடியும்? இங்க தானே நின்னு அப்புறமா எதுக்கு கத்திட்டே இருக்க? ஆமா, வாய் மட்டும் நல்லா கிளிய கிளிய பேசு, வேற ஒண்ணும் கிடையாது. திருவிழால காணாம போன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க பாரு. முதல்ல கண்ணத்தோட. ம், இனிமேட்டு எங்க போனாலும் என்ன சொல்லிட்டு தான் போன பாத்துக்க. உன்னெல்லாம் தேடி தெரிய முடியுமா? வா, இப்பவே ஊரை பார்த்து கிளம்புவோம். இதுக்கப்புறம் எல்லாம் இங்க சரி வராது. சரி. ஒரு வழி அந்த கருவாப்பை வந்துட்டான், இல்லனா அவ்வளவுதான். என்ன இருக்கும்? நான் கூட பயந்துட்டே விட்டுட்டு போயிட்டானுண்டு. நம்மளுக்குன்னு வந்து சேருது பாரு. சே, என்னடா சக்தி, இன்னைக்கு என்ன 7:30 இழுத்துட்டு வந்திருக்க? டேய் மச்சான், 7:30 இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்க. சரி, அதுக்கு நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். டேய், அப்படியே நல்லவன் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அப்படியே நடிக்காதடா. என்ன மச்சான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? நான் நல்லவன் தானடா. ஆ நீ யாருன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம்னு அதை மட்டும் சொல்லு. மச்சி, அது வேற ஒண்ணும் இல்லடா. இது ஒரு சில்லற பிரச்சனை தான் பாத்துக்க. இப்போ பெரிய ப்ராப்ளம்னா அதை நானே சால்வ் பண்ணிடுவேன். ஒரு சின்ன விஷயமா சரி அதை ஒன்னு செய்ய விட்டுறலாம் அப்படின்ட்டு தான்டா பேசணும்னு வந்தேன். இவன் ஓவரா இழுத்தடிக்கிறத பார்த்தா ஏதோ நல்லா வசமா ஏதோ நம்மள வச்சு செய்ய போறான்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் அமைதியாவே இருக்க? டேய், நீ பேசுறதே சரியில்லடா. ஒழுங்கா விஷயத்த சொல்லு. மச்சி, நம்ம காலேஜ்ல பிகாம் செகண்ட் இயர்ல ஒரு சீட்டு வேணும்டா. டேய், அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? போய் ஹெச்ஓடிட்ட போய் கேளு. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? உன்னை நம்பி தான்டா நான் வந்தேன். என் முகரைய பார்த்தா ஒருத்தரும் சீட்டு தர மாட்டாவ. டேய், உனக்கு சீட்டு தந்ததே பெருசு. இப்ப நீ வேற இன்னொரு சீட்டு கேக்குறியே, யாருக்கு? மச்சான், அது என் தங்கச்சிக்கு தான்டா. என்னடா சொல்ற? எனக்கு தெரியாம உனக்கு எங்கடா இருந்து தங்கச்சி? அதுவும் நீ ஒரு பிள்ளையும் தங்கச்சின்னு வேற சொல்ல மாட்டியே. இது வாய் நிறைய தங்கச்சிங்கிறியே. யாருடா அந்த பொண்ணு? மச்சான், அது வேற ஒண்ணும் இல்லடா. எங்க சிம்ரன் பாட்டி இருக்குல்ல, பாட்டியோட பேத்தி தான் பாத்துக்க. எனக்கு தங்கச்சி தான். சீட்டு மட்டும் வேணும், செகண்ட் இயர் பிகாம். அடே, உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் காலேஜ்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். நான் போயிட்டு அங்க எப்படிடா போய் சீட்டு கேக்குறது? மச்சான், என்னடா உன்னை நம்பிதான்டா என் தங்கச்சிக்கிட்ட இருப்பேன். சரியான பில்டப்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். காலேஜ் நம்ம கண்ட்ரோல் தான் சொல்லி வச்சிருக்கேன். சும்மா இல்ல, ஒரே ஒரு சீட்டு தானடா, வாங்கித்தாடா. டேய், என்னடா பேசுற? ஏதோ சந்த கடையில போயிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கித்தான் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கே. அந்த வாழைப்பழம் வாங்குறதே கஷ்டம் தெரியும்ல. நம்மள நம்பி ஒரு ரூபாயே தரமாட்டான். இதுல காலேஜ் சீட்டு எப்படிடா கிடைக்கும்? டேய் மச்சி, அந்த ஹெச்ஓடிட்ட எப்படியாச்சும் கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணுடா. என்னடா சொல்ற? ஹெச்ஓடியை கரெக்ட் பண்ணணுமா? டேய் மச்சி, பேசாம நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுகிட்ட சீட்டு கேட்டுடா. உனக்காக எப்படினாலும் ஏற்பாடு பண்ணி தந்துரும். ஆமா, அவகிட்ட என்ன அடகு வச்சு ஒரு சீட்டு வாங்கிறான்னு பாத்தியோ? கொண்டு போடுவேன், கொண்டு ஒண்ணு. என்ன மச்சி இப்படி சொல்ற? நம்ம காலேஜுக்கே தெரியும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உன் மேல ஒரு கண்ணுன்னு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? கண்ணு காது மூக்குன்ட்டு. அடேய் டேய் மச்சான், எனக்காக உன் ஆள்கிட்ட சொல்லி ஒரு சீட்டு மட்டும் வாங்கித்தாடா. டேய், நான் எப்படா சொன்னேன் அது என் ஆளுன்ட்டு? மச்சான், நீ சொல்லலடா. ஆனா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ் ஃபுல்லா சிவா தான் என் ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கு. போற போக்க பார்த்தா இவன் நம்மளுக்கு தர்மடி வாங்கி தரா போட மாட்டான் போல. ஏ சிவா, உண்மையை சொல்லு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேமுக்கு உன் மேல ஒரு கிரஷ் இருக்குதானே? டேய், வாய வச்சுட்டு சும்மா இருடா. ஏன்டா? டேய் மச்சி, எப்படியாச்சும் பேசுடா. பேசி உன் ஆளை அங்க ஹெச்ஓடிட்ட பேச சொல்லுடா. அதுக்கப்புறம் எப்படியும் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ப்ளீஸ்டா. என்னடா நீ? ஆக மொத்தம் என்ன வச்சு நல்லா விளையாடுறடா நீ. என்ன மச்சான் இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா யாரு இருக்கா? இப்படி நடிச்சு நடிச்சே காரியத்தை சாதிச்சிரு. டேய் மச்சி, எனக்காக எனக்காக இந்த சக்திக்காக பண்ணுடா. இந்த சக்தி இருக்கும்போது சிவா எதுக்குடா பயப்படணும்? நீ கூட இருக்கிறதுனாலதான்டா எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய், உன்னை பத்தி இப்ப மட்டும் என்ன நல்ல விதமாவா நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற? போய் கேட்டாதான் தெரியும். மூட்டு இருடா. மச்சி, எப்படியாச்சும் ஒரு சீட்டு மட்டும் வாங்கி கொடுத்துடுறா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுடா, என்ன வச்சு நல்லா விளையாடுற போனி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ வீடியோ வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாளைக்கு அதிகமாக வச்சு போடுறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் வந்து டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகி லைலா ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே, ஸோ உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டே இருங்க. நம்ம ஸ்டோரிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.